வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் புதிய பகுதி. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனது அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி உமன்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். கதைக்குள்ள போலாமா? பொங்கி வந்த பாலில் காப்பியை கலந்து எடுத்துக்கொண்டு வருணின் அறைக்கு சென்றாள் வானதி. அங்கே தனது பெட்டிகளில் துணிகளை எடுத்து அடுக்கிக் கொண்டிருந்த வருண் டக்கன அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவள் முகம் வாடி வதங்கியிருந்தது. அவள் கையில் இருந்த காப்பியை சிரித்தபடி வாங்கி கொண்டே, அம்மா என்னம்மா இது, ஒரு வாரமா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி எல்லாம் பண்ணா நான் சிங்கப்பூருக்கு போகாம இருந்துடுவேன்னு நினைச்சீங்களா என்று சலிப்போடு கேட்டான். அதுதான் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமேடா. உனக்கு இந்த அம்மாவை விட உன் லட்சியம்தான் பெருசு. அது தானேம்மா ஒவ்வொருத்தரும் விரும்புறது. சரிடா, அதை இங்க இருந்தே பண்ணலாம் இல்ல? நான் என்ன உன்னை படிக்க வேண்டாம் நான் சொல்றேன். நீ ஆசைப்படுற அந்த டெக்ஸ்டைல் டிசைனிங் படிப்ப இங்க இருந்தே படி. இங்க எத்தனை காலேஜ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு சிங்கப்பூர்ல தான் போய் படிக்கணுமா? ஆமா, திரும்ப திரும்ப நீங்க பேசினதான் பேசுவீங்க. உங்ககிட்ட என்னால பேச முடியாது. நீங்க போய் வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன் என்று காப்பி குடித்து முடித்து காலி கப்பை அவள் கையில் கொடுத்து விட்டு எழுந்து பாத்ரூம் சென்றான். உனக்கு தெரியாதுடா ஒரு தாயோட வலி என்ற மனதிற்குள் புலம்பிக் கொண்டே அமைதியாக எழுந்து கீழே வந்தாள். அவள் வாடி போய் வருவதை பார்த்த சுந்தரம் பேப்பரை மடித்து டீப்பாய் மேல் வைத்துவிட்டு, என்னம்மா ஏன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு? திரும்ப அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தியா என்று அவளை அழைத்து அருகில் அமர வைத்து கொண்டார். நான் என்ன கெஞ்சி என்னங்க ஆக போகுது? அவன் பிடிவாதமா இருக்கானே, இதுக்குதான் சொன்னாங்க போல இருக்கு, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு. இதோ பாரு, நீ சொன்னா கேட்க மாட்டேன்ற. பசங்க ஒரு அளவுக்கு வளர்ற வரைக்கும் தான் அவங்க நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அப்புறம் அவங்க வழியை பார்த்துக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. சிட்டுக்குருவி கூட பாரு, தன்னோட குஞ்சுகளுக்கு ரெக்க வர்ற வரைக்கும் தான் தன்னோட அரவணைப்புல வச்சு பாதுகாக்கும். அதுக்கப்புறம் அதுவே தன்னோட குஞ்சுங்களை கிட்ட சேர்த்துக்காது. சரிதாங்க, ஆனா நான் பறவை இல்லை, அஞ்சறிவு இருக்கிற மனுஷி, ஒரு தாய். நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்தான் ராகுல் பிறந்தான். அவன் பிறந்து நான் தாயான அந்த நாள் தான் எனக்கு இந்த வாழ்க்கை மேலேயே ஒரு பிடிப்பு வந்தது. உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் ஒட்டு மொத்தமா எனக்கு கிடைச்சது போல இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வருண் பிறந்து அது ரெட்டிப்பாச்சு. அவங்க ரெண்டு பேரையும் என் நெஞ்சில சுமந்து வளர்த்தேன். அவங்கள பார்த்து பார்த்து வளர்த்தேன். ஸ்கூல்ல மதியம் பசங்களுக்கு பேரண்ட்ஸ் லஞ்ச் எடுத்துட்டு போக கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. ஆனா என் பிள்ளைங்க தானா சாப்பிட்டா சரியா சாப்பிட மாட்டாங்க. அதுவும் இல்லாம நாள் புறா அவங்கள பிரிஞ்சு இருக்கிற நானு இந்த 1 மணி நேரம் அவங்க கூட இருக்கணும்னு அவங்க பிரின்சிபல் கிட்ட கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கி அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் ஊட்டுவேன். அவங்க காலேஜ்ல இருந்து வர ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் துடிச்சிடுவேன். என் பிள்ளைங்க என் கடைசி மூச்சு வர என் கூடவே என் கண்ணெதிர்க்கவே இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா பெரியவன் சொல்ல சொல்ல கேட்காம சிங்கப்பூர்ல தான் வேலைக்கு போவேன்னு அடமா போயிட்டான். அங்கேயே ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டிலும் ஆகிட்டான். சரி, சின்னவனாவது நம்ம கூட இருப்பான், வயசான காலத்துல நமக்கு துணையா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவனும் இப்ப டெக்ஸ்டைல் டிசைனிங் படிக்கணும், அவங்க அண்ணனை போலவே சிங்கப்பூர்லயே செட்டில் ஆகணும்னு ஓடுறான். இவங்க ரெண்டு பேருமே நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்களா சொல்லுங்க? அம்மா நாம தானே உலகன்னு இருக்கா, நம்ம மேல உயிரா இருக்காளே, அவளை விட்டுட்டு நாம போகக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்களா சொல்லுங்க? இப்ப இவனும் போயிட்டா வீடே விரிச்சோடி போயிடும். கடவுளே, அதை நினைச்சா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குதுங்க என்று அவர் தோளில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள். தனது மனைவியின் நிலைமையை பார்த்து பரிதாபம் அடைந்த சுந்தரம் மெதுவாக அவளை சமாதானம் செய்தார். என்னப்பா, அம்மா உங்களையும் விடலையா? ஒரு வாரமா என் எதிர்க்க பரிதாபமா வந்து நிக்கிறதும் என்கிட்ட புலம்புறதும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறதுன்னு இருந்தாங்க. நான் எதுவும் கேட்டுக்கலன்னு இப்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்களா என்று சிரித்தபடி கேட்டுக்கொண்டே பெட்டியில் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தான் வருண். டேய், அவ தாய்டா, அவ மனசு என்னன்னு அவ இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். சரி, நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ என்ன கிளம்பிட்டியா என்று அவனை உற்று பார்த்தார். வானதி கண்களை துடைத்து கொண்டே அவனை பார்த்தபடி மெதுவாக எழுந்து வந்தாள். கிளம்பிட்டேன்ப்பா. சரிப்பா, அண்ணனுக்கு ஃபோன் போட்டியா? எல்லாம் நேத்தே சொல்லிட்டேன். சரி, நான் கிளம்புறேன், பார்த்துக்கோங்க என்று கூறிக்கொண்டே தனது தாயின் அருகில் வந்து, நான் கிளம்புறேம்மா என்றான்.
பொங்கி வந்த துக்கத்தை அடக்கி கொண்டு, சரிப்பா, கொஞ்சம் இரு, நாங்களும் ஏர்போர்ட் வரைக்கும் வரோம் என்றாள். வேண்டாமா, அங்க வந்து இப்படி அழுதுகிட்டு இருந்தீங்க, அப்புறம் எனக்கு கடுப்பாகிடும். நீங்க பேசாம வீட்லயே இருங்க. நான் கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கேன், அதுல போய்க்கிறேன். அப்பா பாய்ப்பா, கேப் வந்துருச்சு என்ற பேக் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு சென்றான். வானதி சோகத்தோடு சுந்தரத்தை பார்க்க, பேசாம இரு என்றவளுக்கு ஜாடை காட்டி அழைத்து கொண்டு அவன் பின்னால் சென்றார். வருண் காரில் ஏறி, பாய்ப்பா, அம்மா போயிட்டு வரமா, பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு கதவை சாத்த கார் விரென பறந்தது. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு அடக்கி வைத்திருந்த துக்கம் பீரிட்டு கொண்டு வர ஓவென கதறி கதறி அழுதாள் வானதி. வானதி, இங்க பாரு, இங்க பாருமா, பேசாம கிளம்பி வா, நம்ம அப்படி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்று அவளை சமாதானம் செய்து உள்ளே அழைத்து சென்றார் சுந்தரம். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வருணுக்காக காத்திருந்த அவனது அண்ணன் ராகுல் அவனை கட்டி அணைத்து கொண்டான். என்னடா, எப்படி இருக்கிற? ஆமா, அம்மா உன்னை போக விட்டாங்களா? நான் வரும்போதே உம்முன்னு இருந்தாங்க, நீ கிளம்பினதும் சுத்தமா அழுதே இருப்பாங்களே என்று சிரித்தான். அதை என்ன கேட்குற? ஒரு வாரமா என் எதிர்க்க சோகமா வந்து நிக்கிறதும், சாப்பாடு வைக்கும் போது அழறதும், சாயங்காலத்துல நான் வரும்போதெல்லாம் என் எதிர்க்க வந்து நின்னுக்கிட்டு என்னை விட்டு போகாதடா, இங்கே படியண்டான்னு கெஞ்சுறதும், அப்பப்பா ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஆனா நான் இதெல்லாம் ஒன்னும் கண்டுக்கல. அவன் இப்படி ஒரு காலேஜில் படிக்க சான்ஸ் கிடைக்குமான்னு தவன் இருக்கானுங்க. இவங்க என்னவோ குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது போல இவங்க செல்லத்துக்கு நான் அங்கேயே உக்காந்துருக்கணுமா, வேற வேலை இல்லாமாக்கு என்று சிரித்தான். சரி சரி வா போலாம் என்று லேசாக சிரித்தபடி அவனை அழைத்து சென்று காரில் ஏறினான் ராகுல். காரில் இருந்து இறங்கி இருவரும் உள்ளே செல்ல, அண்ணா என்ன இது, வீட்டுல யாரும் இல்லையா? பசங்களாம் எங்க? எல்லாரும் எங்கேயாவது வெளியில போயிருக்காங்களா என்ன என்று கேட்டுக்கொண்டே அவனுடன் வந்தான் வருண். இல்லடா, எல்லாரும் வீட்டுலதான் இருக்காங்க, வா என்று ராகுல் உள்ளே அழைத்து செல்ல வருண் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு வீட்டை சுற்றி பார்த்தான். பளிச்சென மின்னி கொண்டிருந்தது அந்த வீடு. என்னன்னா, 2 சின்ன பசங்க இருக்கிற வீடு போல இல்லையே, ரொம்ப நீட்டா இருக்கு என்று கேட்டுக்கொண்டே ராகுல் கொண்டு வந்து கொடுத்த தண்ணீர் கிளாஸை வாங்கினான் வருண். ஆமாண்டா, உங்க அன்னிக்கு வீடு ரொம்ப சுத்தமா வச்சது வச்ச இடத்துல இருக்கணும், இல்லைன்னா ருத்ரதாண்டா ஆடிடுவா. கடவுளே, அப்படின்னா கத்தி அமகலம் பண்ணிடுவாங்களா? அதெல்லாம் கூட அவளுக்கு பிடிக்காது. பின்ன பேசாம மூஞ்ச தூக்கி வச்சுப்பா, எதுவும் சமைக்க மாட்டா. எதனா கேட்டா ஒரு மொறப்பா பாரு, 100 காளி மாதாவ அப்ப அவ முகத்துல பார்க்கலாம். நான் அதுக்கு பயந்துகிட்டே அவ சொல்றது போல செஞ்சிடுவேன் என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, அதுல என்ன தப்பு இருக்கு? ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்றது தப்பா என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தாள் மேனகா. அனி, எப்படி என்ன இருக்கீங்க என்று வருண் கேட்க, நான் நல்லா இருக்கேன் வருண், நீ எப்படி இருக்க? அத்தை மாமாலாம் நல்லா இருக்காங்களா என்றால் முகத்தை கடுக்கடுவன வைத்து கொண்டு. நல்லா இருக்காங்க அண்ணி. பசங்களாம் எங்க? ஆளே காணும் என்று கேட்டுக்கொண்டே அவன் சுற்றி பார்க்க, அவங்க உள்ள படிச்சிட்டு இருக்காங்க. நான் வர்றது அவங்களுக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் படிச்சுட்டு தான் வெளியில வரணும்னு நான் சொல்லிட்டேன். ஏன் அண்ணி? அவங்கள பார்த்து என்று வருண் ஏதோ குறவா எடுக்க, இப்ப என்ன, நீ எங்க போயிட போற? இங்க தானே இருக்க போற, அப்புறமா வந்து பாத்துக்கிட்டோம். அவங்க படிக்கும் போது எழுந்து வந்தா டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க, அப்புறம் படிக்காம அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்னங்க, அவன் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். வருண் தனது அண்ணனை அமைதியாக திரும்பி பார்க்க, வா, இங்க எல்லாம் இப்படிதான், எனக்கு பழகிடுச்சு, நீயும் பழகிக்கோ என்று கூறிவிட்டு அவன் பெட்டிகள் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். இதற்குள் அவனது செல்போன் ஒலிக்க அதை எடுத்து பார்த்தவன், இந்த அம்மா வேற நொயின்னு என்று வெறுப்பாக போனை ஆன் செய்து, சொல்லுங்கம்மா. இப்பதான் வந்தேன். என்னது சாப்பாடா? இப்பதான் வந்தேன்னு சொல்றேன், அதுக்குள்ள எப்படி சாப்பிடுறது? சரி சரி, என்ன தானே? சரிம்மா, குளிச்சுக்கிறேன். அதுதான் சொல்றேன் இல்ல, போனை வையுங்கம்மா என்று பட்டன போனை ஆஃப் செய்தான். என்னடா அம்மாவா? வாரம் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிடா, வேலைக்கு நல்லா சாப்பிடு, உடம்ப பாத்துக்க, தினமும் நைட்ல பால் குடிச்சிட்டு பாடு, பழங்க நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்களே என்று சிரித்தபடி கேட்டுக்கொண்டே ரூமை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் ராகுல். ஆமா ஆமா அதேதான் என்று அவன் பின்னால் உள்ளே வந்த வருண் அதிர்ந்து நின்றான். ஏய், என்னன்னா இது, ரூமா இல்ல உங்க வீட்டு பாத்ரூம் ஆல்டர் பண்ணி கொடுத்துட்டீங்களா? ரூமு ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிட்டோம் போல இருக்கு.
இங்க நிக்க கூட முடியாதேடா, இதுல எப்படிடா நான் தங்குறது? இந்த கட்டிலே முக்காவாசி இடத்தை அடைச்சிருக்கு என்று அதிர்ந்து கேட்டான். என்னடா செய்ய சொல்ற? உங்க அண்ணி இந்த ரூமை தான் உனக்கு கொடுக்க சொன்னா. ஏய், என்னடா இது? இது கூடவா அவங்க இஷ்டத்துக்கு கேட்கணும்? இவ்வளவு பெரிய வீட்டுல எனக்கு தங்க ஒரு பெரிய ரூம் கொடுத்தா என்ன உனக்கு என்று முறைத்தான். இதோ பாரு, நான் தான் சொல்லிட்டேன் இல்ல, இதெல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல இல்ல, உங்க அண்ணியோட டிபார்ட்மெண்ட். பேசாம அவ பேச்சை கேட்டு இங்கே தங்கிக்கோ. போடா, எலி பொறி போல இந்த ரூம்ல நான் எப்படி தங்குறது என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, என்ன வருண், இதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு, உன் ஒருத்தனுக்கு இது பத்தாதா? இந்த பாரு, இங்க நாங்க 4 பேரு தான்றதால வேலைக்காரி வேலைக்கு வரா. இப்ப நீ ஒருத்தன் எக்ஸ்ட்ராவா வந்தா எக்ஸ்ட்ராவா சம்பளம் கேட்பா. அதுக்குதான் பெரிய ரூமா உனக்கு கொடுத்தா உனக்கு தான் வேலை அதிகம். அதை சுத்தப்படுத்த செய்யணும். நீயும் அதை என்னைக்காவது செய்யலன்னா பார்க்க அசிங்கமா வேற இருக்கும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனாலதான் உனக்கு சௌகரியமா இருக்க இந்த ரூமை கொடுக்க சொன்னேன். அப்பன்னா இந்த ரூமை நான் தான் பெருக்கி மாப்படணுமா என்று அதிர்ந்து கேட்டான் வருண். ஆமா, தினமும். அதே போல வாரம் ஒரு நாள் இந்த பில்லோ கவர், பெட் கவர், இந்த கர்டன்ஸ் எல்லாம் எடுத்து துவச்சி கிளீன் பண்ணி போடணும். அதுவும் நானே தானா? கண்டிப்பா. மிஷின்ல கூட போடக்கூடாது, ஏன்னா அதுல சரியா அழுக்கு போகாது. கையில தான் துவச்சி போடணும். எங்க துணியெல்லாம் வேலைக்காரி துவச்சிடுவா, நீ உன் துணியை துவச்சிக்க. ஆ, புரியுது அண்ணி. எனக்காக அவளுக்கு எக்ஸ்ட்ராவா சம்பளம் கொடுக்க முடியாது, அதுதானே என்றான் வருண் முகத்தை சுருக்கி கொண்டு. ஆ, அதேதான், புரிஞ்சுக்கிட்டா சரி. டைனிங் டேபிள்ல டிஃபன் வச்சிருக்க, வந்து சாப்பிடு என்று கூறிவிட்டவள் செல்ல வெறுப்போடு தனது அண்ணனை திரும்பி பார்த்தான் வருண். ராகுல் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டான். ஒரு வழியாக குளித்து முடித்துவிட்டு சாப்பிட சென்ற வருண் டைனிங் டேபிளில் பிரெட், பட்டர், ஜாம் வைத்திருப்பதை பார்த்து தனது அண்ணனை அழைத்தான். என்ன வருண் என்று கேட்டுக்கொண்டு ராகுல் வர, ஏய், என்னடா இது, காஞ்சி போன பிரெட்டை வச்சிருக்கீங்க, தொட்டுக்க ஜாம் வரையா? அட்லீஸ்ட் ஒரு ½ பாயிலாவது போட்டிருக்கலாம் இல்ல என்றவன் புலம்ப. அட என்ன வருண், நீ இப்படி இருக்கிற? படிச்ச பையன் தானே, இந்நேரத்துக்கு எக்கு சாப்பிடலாமா? பேசாம இதை சாப்பிட்டு போய் படு. என்னங்க உங்க தம்பி இப்படி இருக்கான், கொஞ்சம் கூட ஹெல்த் கான்சியஸ் இல்லாம. அப்பப்பா பாப்பா, ஒவ்வொன்னா அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. எனக்கு இருக்கிற வேலையில இந்த தொல்லை வேற என்று தலையில் அடித்து கொண்டு உள்ளே சென்றாள் மேனகா. ஏய், பேசாம இதை சாப்பிட்டு போய் படிடா என்று ராகுல் அவன் அருகில் வந்து கூற, அதுக்கு இல்லடா, இந்நேரம் ஊர்லன்னா அம்மா சூடா சப்பாத்தி குருமா, பன்னீர் பட்டர் மசாலான்னு எதனா செய்வாங்க, ஒரு புடி புடிப்பேன். இப்ப இந்த பிரெட்டை எப்படிடா சாப்பிட்றது? இது பசி அடங்காதே, நைட்டு சரியா தூக்கமும் வராது. அதுதான், அம்மா சமைக்கிறது போலலாம் எல்லா இடத்துலயும் எதிர்பார்க்க கூடாது. எல்லாம் முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக பழகிடும், போய் படு என்று கூறிவிட்டு சென்றான் ராகுல். வருண் அமைதியாக அதை சாப்பிட்டு விட்டு போய் படுத்து கொண்டான். வந்த களைப்பில் கண்ணை சுற்றி கொண்டு வந்தாலும் இந்த 4 பிரெட் ஸ்லேஸுகள் வயிற்றில் சென்ற இடம் தெரியாமல் போக பசி அவனை தூங்க விடாமல் பாடாய்படுத்தியது. மறுநாள் காலை எழுந்து பெட் காஃபிக்காக அவன் காத்திருக்க யாரும் அங்கு காஃபி கொண்டு வருவது போல் தெரியவில்லை. மெதுவாக எழுந்து ஃப்ரெஷ் ஆகிவிட்டு அவன் வெளியே செல்ல, ஹாய் சித்தப்பா, இப்பதான் எழுந்தீங்களா? எப்படி இருக்கீங்க என்று கேட்டனர் டைனிங் டேபிளில் சாப்பிட்டு கொண்டிருந்த பிள்ளைகள். ஹாய் குட்டீஸ் என்று அவன் அருகில் செல்ல, என்ன வருண், இப்பதான் எழுந்தியா? இன்னைக்கு காலேஜுக்கு போகணும்னு சொன்ன, இதுவரை தூங்கினா எப்படி? சீக்கிரம் போய் கிளம்பு. ஆமா, ரூம்லாம் பெருக்கி மாப்போட்டியா என்று கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுக்கு பேக்கை கொண்டு வந்து வைத்தாள் மேனகா. இல்ல நீ, தோ இப்ப போய் போட்டுடுறேன். என்ன இந்நேரத்துக்கு? நீ ரொம்ப லேசியா இருக்கிற, இதெல்லாம் சரிப்படாது. நாளையில இருந்து அலாரம் வச்சு காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துடு. போய் சீக்கிரம் ரெடியாகு. உங்க அண்ணா ஆபீஸ் போகும்போது உன்னை டிராப் பண்ணிட்டு போவாரு. நாளையில இருந்து நீயே போய்க்கலாம் என்றாள். சரி அண்ணி. அண்ணி, காஃபி என்றவன் தயங்க. ஓ மை காட், போ வருண், சின்ன குழந்தை போல. போய் முதல்ல ஒரு ரூமை பெருக்கிட்டு மாப்போடு, அப்புறம் வந்து காப்பி குடிக்கலாம் என்று சுள்ளன முகத்தை காட்டிவிட்டு சென்றாள். வருண் அமைதியாக உள்ளே சென்று துடப்பத்தை எடுத்தான். இந்த வேலையெல்லாம் ஒரு நாள் கூட நான் செஞ்சதில்லை. அம்மாவே எல்லாம் பார்த்துப்பாங்க. காலையில எழுந்த உடனே சூடா காஃபியோட வந்து மகாலட்சுமி போல சிரிச்சுக்கிட்டே எழுப்புவாங்க. அவங்க முகத்துல முழிச்சா அன்னைக்கு பூரா சூப்பரா இருக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு நாளாவது நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேனா? இல்லையே. ஆனா இங்க எழுந்த உடனே இனிமே தொடப்பத்து முகத்துலதான் முழிக்கணும் போல இருக்கு.
நானே பெருக்கணுமா, துணியை துவச்சிக்கணுமா, போடணுமா? இவங்க போடுற இந்த காஞ்சி போன பிரெட்டுக்கு நான் இவ்வளவும் செய்யணுமா? ஆனாலும் தலையெழுத்து, என் லட்சியத்துக்காக நான் இதெல்லாம் பொறுத்துதான் ஆகணும் என் மனதிற்குள் புலம்பிக் கொண்டே துடப்பத்தை எடுத்து கடகடவென பெருக்க ஆரம்பித்தான். அவனது போன் ஒலிக்க, அம்மாவெல்லாம் இருக்கணும் என்று பாய்ந்து சென்று போனை எடுத்தான். 1 மாதம் சென்றது. வருண் ஊருக்கு சென்றதிலிருந்து வானதி எதன் மீதும் பற்றி இல்லாமல் பிரம்மை பிடித்தவள் போல் இருக்க, சுந்தரம் அவளை எப்படி தேற்றுவது என்று புரியாமல் தினமும் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அவளை எங்கேயாவது வெளியே அழைத்து செல்வதும் அவளிடம் அமர்ந்து தோட்டத்தில் பேசுவதும் என இருந்தாலும் அவள் அந்நேரங்களில் கூட வருணை பற்றியே தான் பேசிக் கொண்டிருப்பாள். அவன் சாப்பிட்டு இருப்பானா, தூங்கி இருப்பானா, காலேஜிற்கு சென்றிருப்பானா என்றே யோசித்துக் கொண்டிருப்பாள். இவளை எப்படி தேற்றுவது என்று புரியாமல் அவர் விழிக்க, அந்த வழக்கம் போல் அவளை அழைத்து கொண்டு கோவிலுக்கு புறப்பட்டார் சுந்தரம். அவர் காரை எடுத்து கொண்டிருக்க வானதி கேட்டை திறந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு ரோட்டில் தடால் என்ற சத்தம் கேட்க அவள் பட்டன திரும்பி பார்த்தாள். அங்கே ஒரு பைக் விழுந்து கிடந்தது. அதை ஓட்டி வந்தவன் அந்த வண்டியை தூக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவனது மனைவி கையில் தனது மகளை தூக்கி பிடித்து கொள்ள அதன் சக்கரத்தில் அந்த சிறுமி போட்டிருந்த ஸ்கர்ட் மாட்டிக்கொண்டிருந்தது. வானதி ஓடி சென்று அவர்களை பிடித்து கொள்ள இதற்குள் காரில் இருந்து சுந்தரமும் இறங்கி சென்று அவர்களுக்கு உதவி செய்தார். அடடா, என்னப்பா, பார்த்து வரக்கூடாது, குழந்தை வேற இருக்கா என்று அவர் அந்த இளைஞனை கேட்டுக்கொண்டே அந்த சிறுமியின் ஸ்கர்ட்டை லாவகமாக எடுத்து விட்டார். என்ன சார் செய்கிறது, பாப்பாக்கு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்கு, அவ டான்ஸ்ல இருக்கா, சீக்கிரமா போயாகணுமேன்னு போயிட்டு இருந்தேன். இந்நேரம் பார்த்து ஒரு நாய் நடுவுல வந்துடுச்சு. டக்குன்னு பிரேக் போட்டதுல வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் இதுல மாட்டிக்கிச்சு. அப்பவே நான் சொன்னேன், இவ்வளவு பெரிய கவுன்லாம் போடாதன்னு. சொன்னா கேட்டாதானே? கூடார துணியை போல சுத்தி வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் என்று சலித்து கொண்டான் அந்த இளைஞன். அட, நான் என்ன என் இஷ்டத்துக்கா போட்டேன்? ஸ்கூல்ல தானே கொடுத்தாங்க. டான்ஸ்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. நான் என்ன செய்யறது என்று அவன் மனைவி எரிச்சலோடு கூற, சரிம்மா, அதனால என்ன, விடு, உங்க 2 பேர் மேலேயும் தப்பில்லை. சரி, அது போகட்டும். ட்ரெஸ் இப்படி வண்டியில மாட்டி கிழிஞ்சிருக்கே, எப்படி போய் குழந்தை ஆடுவா என்று கேட்டாள் வானதி. அப்பொழுதுதான் அதை கவனித்த அந்த பெண், அட கடவுளே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும், நாங்க போய் ஆகணுமே, இப்போ போய் இப்படி ஆயிடுச்சே, இப்ப என்னங்க பண்றது என்று அவள் புலம்ப, அம்மா என் ட்ரெஸ் என்று அந்த குழந்தை அழ ஆரம்பித்தாள். நான் என்ன செய்யறது, இப்படியே போய் ஆட சொல்லு, மிஸ் திட்டுவாங்க என்று அந்த குழந்தை மீண்டும் அழ. திட்டுவாங்க, அவங்க தானே இந்த கூடார துணியை கொடுத்தாங்க, இதால இன்னைக்கு விழுந்து வாரினதுதான் மிச்சமாச்சு என்று சலித்து கொண்டான் அந்த இளைஞன். சரி தம்பி, விடுங்க. பாப்பா, அழாத கண்ணு, இந்த ட்ரெஸ்ஸை நான் 10 நிமிஷத்துல சரி பண்ணி கொடுக்குறேன் வா என்றாள் வானதி சிரித்து கொண்டு. அப்படியா, எப்படிமா, இப்படி ஏடா கூடமா கிழிஞ்சிருக்கே, நீங்க எப்படி அதை சரி பண்ண முடியும் என்றாள் அந்த பெண் ஆச்சரியமாக. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, வா என்று அவர்களை அழைத்து விட்டு உள்ளே சென்றாள் வானதி. வாங்க, என் ஒய்ஃபுக்கு நல்லா தைக்க தெரியும், அவங்க சரி பண்ணிடுவாங்க, வாங்க என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றார் சுந்தரம். மூவரும் உள்ளே செல்ல அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்து விட்டு உள்ளே சென்ற வானதி ரூமில் தூசி படிந்து போயிருந்த தனது தையல் மிஷினை துடைத்து சுத்தப்படுத்தி அதை சரி செய்து அமர்ந்தாள். அந்த குழந்தையின் தாய் அவள் கொடுத்த டவலை குழந்தைக்கு கட்டிவிட்டு அந்த ஸ்கர்ட்டை கழட்டி வானதியிடம் கொடுக்க அதை சற்று நேரம் உற்று பார்த்தவள் கத்திரியை எடுத்து கிழிந்த பகுதியை லாவகமாக கட் செய்து எடுத்து அதையே ஒரு பட்டர்ஃப்ளை போல் அழகாக கட் செய்தாள். இதை பார்த்த அந்த பெண் ஆச்சரியமடைந்தாள். பிறகு மிஷினில் அந்த ஸ்கர்ட்டை அவள் அழகாக தைக்க ஆரம்பித்தாள். 10 நிமிடத்தில் அந்த ஸ்கர்ட் அழகான புது டிசைனோடு தயாரானது. இதை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்பட குழந்தை அதை ஆவலாக போட்டு கொண்டாள். அம்மா, உங்க கையில அற்புதமான கலர் இருக்குமா, எப்படி ஏடா கூடமா கிழிஞ்ச துணிய இப்படி தச்சிட்டீங்க என்று அந்த பெண் ஆச்சரியப்பட, அதுதானே, நீங்க மட்டும் ஷாப் வச்சீங்கன்னா கூட்டம் அலமோதும் என்று சிரித்தான் அந்த இளைஞன். வானதி அமைதியாக சிரித்து கொண்டிருந்தாள். சுந்தரம் மௌனமாக ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார். அவர்கள் நன்றிகள் கூறிவிட்டு புறப்பட அவர்களை சிரித்து கொண்டே வழி அனுப்பி விட்டு வந்த வானதி, என்னங்க அமைதியா சோஃபால உட்காந்துட்டீங்க, வாங்க கோயிலுக்கு போலாம் என்றால் உற்சாகமாக. அவளை உற்று பார்த்த சுந்தரம், கோவிலுக்கு போனா உனக்கு என்ன கிடைக்கணும்னு நான் நினைச்சனோ அது இங்கே கிடைச்சிருச்சு வானதி என்றார் மெதுவாக. என்னங்க சொல்றீங்க என்று அவரை பார்த்தாள் வானதி. நீ சோர்ந்து இருக்கன்னு தான் உன்னை நான் தினமும் வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன்.
அப்போ நீ மாற மாதிரி தெரியல. ஆனா இன்னைக்கு உன்னோட உற்சாகம் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது உனக்குள்ளேயே இருக்கு வானதி என்றார் படபடப்பாக. என்னங்க சொல்றீங்க? ஆமா வானதி, அந்த துணியை தைச்சி கொடுத்ததும் அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, உன்னை எப்படி பாராட்டினாங்க. அப்ப நீ எப்படி ஃபீல் பண்ண? ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. நான் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிச்சேன். எப்படி வருமோன்னு பயந்தேன். நல்ல வேலை, ரொம்ப அழகா வந்துடுச்சு இல்லைங்க என்றாள் உற்சாகமாக. ஆமா, அதைத்தான் நானும் சொல்றேன். இப்போ உனக்கு எப்படி இருக்கு? இதை ஏன் நீ தினமும் செய்யக்கூடாது? என்னங்க நீங்க, நான் ஏதோ சும்மா தச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நமக்கு குழந்தைங்க பிறந்ததும் அதெல்லாம் ஏற கட்டிட்டேன். அதுக்கு நேரமும் இல்லை. திரும்ப இப்ப போய் என்றவள் சிரிக்க, அத நீ இப்ப ஏன் திரும்ப எடுக்க கூடாது வானதி? இப்பதான் பசங்களும் இங்க இல்லையே. நீயும் வீட்டுல பைத்தியம் பிடிக்கிறது போல இருக்குன்னு சொல்ற. இப்படி ஒரு அற்புதமான கலை உன் கையில இருக்கும் போது அதை ஏன் நீ பயன்படுத்திக்க கூடாது? அதுக்காக இப்ப உட்காந்து என்ன தைக்க சொல்றீங்களா? இந்த வயசான காலத்துல என்னால முடியாது. நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். அதுக்குதான் மருந்து போட சொல்றேன். என்னங்க சொல்றீங்க? இதோ பாரு வானதி, வயசுன்றது ஒரு நம்பர் தான். ஆனா நம்ம மனசுக்கு அது இல்லை. நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கணும், உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும். அந்த ஓட்டம் ஏன் நமக்கு பிடிச்ச இடத்துல ஓடக்கூடாது? அந்த உழைப்ப ஏன் நமக்கு பிடிச்சதை அமைச்சிக்க கூடாது? நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலையை செய்யும் போது அதுல இருக்கிற சிரமம் நமக்கு தெரியாது வானதி. அப்ப இந்த வயசு உடம்பு ஒரு தடையாவே இருக்காது. இப்ப நீ சம்பாதிச்சுதான் இங்க குடும்பம் நடக்கணும்னு இல்லை. ஆனா உன் மனசுக்கு இருக்கிற இந்த சோர்வு போகணும்னா நீ திரும்ப எழுந்து உனக்கு பிடிச்ச இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் உன் உடம்பு மனசு எல்லாமே நல்லா இருக்கும். உனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். உன்னாலையும் சம்பாதிக்க முடியும் என்ற தைரியம் வரும். அந்த பணத்தை நீ உன் இஷ்டம் போல செலவு செய்யும் போது அதுல ஒரு ஆனந்தம் வரும். அதுக்கப்புறம் நீ ஆளே மாறிடுவ. அப்புறம் உன்கிட்ட இந்த சோம்பல் இருக்காது, சோர்வு இருக்காது. நீ யாரையும் அண்டி இருக்கணும்னு தோணாது. மற்றவங்க அன்புக்காக கூட நீ அவ்வளவா ஏங்க மாட்ட. மற்றவங்க உன்னை கவனிக்கலன்னாலும் நீ அதுக்காக வாட மாட்ட. இப்போ உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் பிறக்கும். வானதி, நீ தைரியமா அதை செய். நான் அதுக்கு உதவி செய்கிறேன் என்றார் சுந்தரம் உற்சாகமாக. வானதி அமைதியாக அவர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது. மறுநாள் காலை சுந்தரம் ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருக்க அவருக்கு டிஃபனை வைத்துக் கொண்டிருந்தாள் வானதி. அப்பொழுது கேட்டை திறந்து கொண்டு யாரோ உள்ளே வர அவள் வாசலுக்கு சென்று பார்த்தாள். முதல் நாள் வந்த அந்த பெண் உற்சாகத்தோடு உள்ளே வர அவள் அருகில் 2 பெண்கள் இருந்தனர். நான் சொல்லல, இவங்க தான் அவங்க என்று அவர்களுக்கு வானதியை சுட்டி காட்டி கொண்டு அங்கு வந்தாள் அந்த பெண். அவளை பார்த்து உற்சாகமடைந்த வானதி, வாங்க வாங்க என்று அவர்களை உள்ளே அழைத்தாள். அம்மா, நேற்று ஃபங்க்ஷனுக்கு போற அவசரத்துல நான் என் பேரை கூட சொல்லாம போயிட்டேன். என் பேர் கனகா. இவங்க எங்க பாப்பாவோட கூட படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ். நேற்று பாப்பா போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த டிசைன் புதுசா நல்லா வித்தியாசமா இருக்குன்னு கேட்டாங்க. நான் தான் நடந்ததெல்லாம் சொன்னேன். உடனே அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க என்றாள் கனகா உற்சாகமாக. ஆமாம்மா, நாங்களும் எங்கெங்கயோ இதுவரை தைக்க கொடுத்துட்டோம். ஆனா ஒன்னும் சரிப்படல. எல்லாம் ஒரே மாதிரி தைக்கிறாங்க. ஆனா கூலி பண்ணிட்டோம் நிறைய வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு திருப்தியாவே இல்லை. ஆனா நேற்று உங்க குழந்தை போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ல நீங்க பண்ண டிசைன் அவ்வளவு நல்லா இருந்தது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொரு பதன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அதை பார்த்த உடனே அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. இனிமே எங்க துணிங்களை நீங்க தான் தச்சு கொடுக்கணும். அதே போல எங்களுக்கும் டெய்லரிங் கத்து கொடுங்கம்மா. எங்களுக்கு டெய்லரிங் கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைம்மா. நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வேணாலும் கொடுக்குறோம் என்று கேட்டுக்கொண்டனர் அந்த பெண்கள். வானதி அமைதியாக சிரித்து கொண்டே தனது கணவரை திரும்பி பார்த்தாள். அவர் முகத்தில் புன்னகை அரும்பிக் கொண்டிருந்தது. ஊருக்கு சென்ற வருண் தனது படிப்பை முடிப்பதற்குள் ஆய்ந்து ஓய்ந்து போக தனது அண்ணன் வீட்டில் தங்கியதில் அவன் நிறையவே கற்றுக்கொண்டான். அவன் அண்ணி அவனை படாத பாடுபடுத்தியதில் தனது தாயின் அருமையை புரிந்து கொண்ட வருண் எப்பொழுது ஊருக்கு புறப்படுவோம் என்று காத்திருக்க பட்டம் பெற்ற கையோடு ஊருக்கு புறப்பட்டான். என்னடா, இங்கிருந்து வேலைக்கு போய் செட்டில் ஆக போறேன்னு சொன்ன, இப்ப படிப்பை முடிச்சுட்டு கிளம்பிட்ட என்று கேட்டான் ராகுல். போதுண்டா சாமி, நான் இங்க இருந்து பட்டது இப்பதான் எனக்கு அம்மாவோட அருமையே புரியுது. அங்க இருந்த வரைக்கும் அம்மாவோட அன்பு எனக்கு தொல்லையா தெரிஞ்சுது. ஆனா அது தொல்லை இல்ல, பாசன்றத நான் இப்பதான் உணர்ந்தேன். நிழலோட அருமை வெயில தெரியும்ன்றது போல
அம்மாவோட அருமை அன்னைக்கிட்ட இருக்கும் போதுதான் தெரிஞ்சுது. அம்மாவும் முன்ன போல எனக்கு இப்ப போன்லாம் போடுறதே இல்லை. என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டாங்க போல இருக்கு. நான் இப்பவே போகணும், அம்மாவை பார்க்கணும் என்று லேசாக சிரித்தான். நான் இதை எப்போ உணர்ந்துட்டேன்டா. ஆனா காலம் கடந்து எனக்கு அந்த ஞானம் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றது போல ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்க இறங்கும் போதே சொல்லியிருப்பேன். ஆனா ஆரம்பத்திலேயே உன்னை பயம் காட்ட விரும்பல. அதுவும் இல்லாம நீ என்ன தப்பா எடுத்து பண்ணு பயந்துட்டேன்டா. நம்ம தாய்நாட்டிலேயே நம்ம படிப்புக்கு நிறைய வேலை இருக்குடா. நாம தான் அங்க படிச்சுட்டு இங்க வேலைக்காக அவதிப்படுறோம். சொந்த தாய் மண்ணை விட்டுட்டு பெத்த தாயை தவிக்க விட்டுட்டு நாம இங்க என்னத்தடா சாதிக்கிறோம். அங்கேயே சம்பாதிச்சாலும் நம்ம அப்பா அம்மா கூட அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவா அவங்க அரவணைப்புல இருக்கிறது தாண்டா நிம்மதி என்றான் ராகுல். வருண் அமைதியாக தலையாட்டினான். மறுநாள் காலை அவன் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்க அவனுக்காக வெளியே காத்திருந்த சுந்தரம் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? ஆமா, அம்மா எங்க? நான் வரேன்னதும் அம்மா இல்ல முண்டி அடிச்சு காத்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன் என்றான் ஆவலாக. அவ முன்ன போல இல்லப்பா, இப்ப ரொம்ப பிஸி ஆகிட்டா என்று சிரித்தார் சுந்தரம். என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, நீ முதல்ல வா என்று அவனை அழைத்து கொண்டு புறப்பட்டார். வீட்டில் சென்று இறங்கியதும் அம்மா அம்மா என்று உற்சாகத்தோடு அவன் அழைத்து கொண்டு உள்ளே செல்ல, வருண் அம்மா இங்க இல்லப்பா என்றார் பின்னால் வந்த சுந்தரம். என்னப்பா சொல்றீங்க? 4 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன், என்னை பார்க்காம அம்மா எங்க போயிட்டாங்க என்றான். அவ கம்பெனிக்கு போயிருக்கா. இன்னைக்கு அங்க மகளிர் தினத்துக்காக விழா நடத்துறாங்க. அதுல உங்க அம்மாக்கு பாராட்டு விழா நடத்த போறாங்களாம் என்று சிரித்தார். என்னப்பா சொல்றீங்க? கம்பெனியா? பாராட்டு விழாவா? ஆமாண்டா, நீயே வந்தாங்க பாரு என்று அவனை அழைத்து சென்றார் சுந்தரம். ஒரு பெரிய பில்டிங் முன்பு வானதி எக்ஸ்போர்ட்ஸ் என்று எழுதப்பட்ட பெரிய போர்டு அலங்காரமாக இருக்க அங்கு சென்ற சுந்தரத்தின் காரை மரியாதையோடு உள்ளே அனுப்பினான் செக்யூரிட்டி. வருண் இதை ஆச்சரியமாக பார்க்க காரில் இருந்து இறங்கிய சுந்தரத்தையும் வருணையும் பவ்யமாக அழைத்து சென்றனர் 2 பெண்கள். அப்பா என்னப்பா இது ஏதோ எக்ஸ்போர்ட் போல இருக்கு, அம்மா இங்க என்ன பண்றாங்க, இது யாரோடது என்றான் வருண் ஆச்சரியமாக. வெளியில போர்டை பார்க்கல? அப்பனா இது அம்மாவோட கம்பெனி தானா என்றான் வாயை பிளந்து கொண்டு. ஆமாப்பா, இந்த 4 வருஷத்துல உங்க அம்மா உழைப்பால உருவான கம்பெனி. இதுல 500 பேர் வேலை பார்க்கறாங்க. ஏன்பா இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லவே இல்லை? அவளோட பாசத்தை புரிஞ்சுக்காம உதறி தள்ளிட்டு போன உங்களுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுதுன்னு தான் அவ எதையும் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டா. அவளை என்னைக்காவது நீ புரிஞ்சுக்கிட்டு வருவ, அன்னைக்கு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அம்மாக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேக்குறியாப்பா? உங்க அம்மா நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்ல தப்பா. நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு நீங்க தான் எல்லான்னு இருந்துட்டா. அவகிட்ட இருந்த திறமையும் அவளுக்குள்ளேயே மங்கி போச்சு. வெறும் தாய்மை தான் ஓங்கி இருந்தது. ஆனா அந்த பாசத்தை நீங்க உதறிட்டு போனதும் அவளுக்குள்ள இருந்த கலை தான் அவளுக்கு திரும்பவும் ஆறுதலும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது. இப்ப அவ 500 பெண்களுக்கு ஆதரவா இருக்கிறா. அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கு வழி கட்டுறா. அவளோட வாழ்க்கையில ஒரு புது பாகம் தொடங்கிடுச்சு என்றார். இதற்குள் விழா ஆரம்பமாக இருவரும் சென்று முதல் வரிசையில் அமர்ந்தனர். மேடையில் தனது தாய் கம்பீரமாக சேரில் அமர்ந்திருக்க மாவட்ட கலெக்டர் அவளுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தி பாராட்டி பேசினார். அனைத்து பெண்களும் கையை தட்டி தங்களது உற்சாகத்தை தெரிவிக்க வானதி கம்பீரமாக மேடையில் பேசியதை கேட்டு வருண் ஆடி போனான். ஒண்ணுமே தெரியாத 10ஆம் பசலின்னு நினைச்ச ஏன் அம்மாவா இது? எங்களுக்காக அழுதுகிட்டு எங்களையும் உலகமா நினைச்சுக்கிட்டு எங்களை பொத்தி பொத்தி வளர்த்த அம்மாவோட பாசத்தை நாங்க துச்சமா மதிச்சோம். ஆனா அந்த தாய்க்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா? எங்கேயோ போய் படிச்சுட்டு அடுத்தவங்க கிட்ட கைய கட்டி வேலை பார்க்கற அடிமையான வாழ்க்கையை களைஞ்சுக்கிட்டு ஓடுன நான் திறமைசாலியா? இல்ல. தன் கிட்ட இருக்கிற கலையை பயன்படுத்தி தனது தாய்நாட்டிலேயே உயர்ந்து இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்து ஆதரவா இருக்கிற அம்மா திறமைசாலியா? சத்தியமா அவங்கதான் கிரேட். நான் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வேலை செஞ்சா என்ன புள்ளன்னு சொல்லிக்க அம்மா தான் பெருமைப்படுவாங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப அவங்க புள்ள நான்னு சொல்லிக்கதான் நான் ஆசைப்படுறேன். அதுதான் எனக்கு பெருமையும் கூட என்று கண்களை துடைத்து கொண்டான் வருண். அவனை மேடையில் இருந்து பார்த்த வானதி புன்னகை செய்து தலையை ஆட்ட
தனது தந்தையின் கையில் இருந்த பூச்செண்டை வாங்கி கொண்டு ஓடிய வருண் அதை தனது தாயிடம் கொடுத்து, மகளிர் தின வாழ்த்துக்கள் அம்மா என்று கண்களில் நீர் வடிய கூறி காலில் விழுந்தான். அவனை வாரி எடுத்த வானதி உச்சி முகந்தாள். அம்மா, உங்க அருமைய நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, உங்க கம்பெனிலேயே எனக்கும் ஒரு வேலையை போட்டு கொடுங்க. நான் படிச்ச படிப்ப என் தாய் கூட இருந்துகிட்டு என் தாய் மண்ணுக்காக பயன்படுத்த போறேன். இந்த நிறுவனத்தை இன்னும் பெருசாக்கி பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கறது போல செய்வேன். எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா என்றான். செய்ப்பா, தாராளமா செய். இந்த தாய் மண்ணும் இந்த தாய் மடியும் எப்பவும் தன்னோட பிள்ளைங்களை அரவணைக்கும் என்று அவனை அணைத்து கொண்டாள் வானதி. இத்துடன் புதிய பகுதி கதை முற்றம். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.